கட்டுத்திருக்கேன்னு சொல்றது. கட்டுத்திருக்கு என்ன விலை? காலமே மட்டும் பின்னாடி மலிவோ? 2 நேரம் விலை. முரளவு நீங்கள் முரளாயிரம் குடிபுறது கொஞ்சம் குறைவால எல்லா இடங்களும் கொஞ்சம் விலையாத்தான் கொஞ்சம் எல்லா இடமே விலை அனுப்பேன். சின்ன நன்று இருக்குது காத்து தானே இல்லை மீன் பாறை கூட மீன் கொஞ்சம் விலை அனுப்பேன். எத்தனை கனவா 2500 ஒட்டி ஒட்டி 1200 வேலை முடிஞ்சு தங்களோட ஊரு புறாக்கள் எல்லாமே வந்து இப்படியே மீன்களை வாங்கிட்டு போய் இந்த மாதிரி பழங்கள் மரக்கறிகள் எல்லாமே இருக்கு. என்ன விலை போய் கரெக்ட் எல்லாம் இப்ப? கரெக்ட் எல்லாம் 500 ரூபாய்க்கு. தக்காளி திருக்க நல்லபடி இருந்து வரும், மற்றது நயனாவிலேருந்து வரும், மற்ற பள்ளிக்குழாலேருந்து வரும், கிராஞ்சிலேருந்து வரும். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்க மாட்டோம் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ் நகரமத்தில் உள்ள பண்ணை மீன் சந்தையில். இந்த பண்ணை மீன் சந்தை விசேட அம்சம் என்னென்னா காலையில் தொடங்கினா இரவு 8 மணி வரையுமே இங்கே மீன் வாங்கக்கூடியா இருக்கும். இங்கே பெரும்பாலும் மாலை நேர சந்தையிலேருந்து இரவு வரையுமே இந்த மீன் சந்தை கூடுறது. இன்றைய பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நாளில் மீன்கள் இந்த விலை விவரம் எப்படி கண்டு பார்ப்போம். மாதிரி பார்த்தீங்கன்னா காலமே விட உண்மையிலேயே பின்னிரங்களில் மீன் எல்லாம் மலிவாக இருக்கா என்ன எல்லாம் பார்க்கலாம். வாங்கோ விஜய்க்குள்ள போகலாம். இளநீ போகுது பாருங்க, இளநீ வியாபாரம் முடிஞ்சு இளநீ போகுது. இது வந்து பண்ணை வீதி ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ் நகர் மத்தியில் அந்த போஸ்டர்ஸ்லாம் தாண்டி வர இது வந்தீங்கன்னா இந்த பண்ணை வீதியில் வந்தீங்கன்னா இதான் பண்ணை மீன் சந்தை. இப்போ முத்த வழியில் இப்படிங்களாம் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ் நகர மத்தியில் நவீன முறைப்படி அமைஞ்ச சந்தைன்னு சொல்லி இந்த சந்தை சொல்லலாம். பாருங்கள், ஃபேனில் எல்லாம் போட்டி நல்லா நவீன முறைப்படி இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. இருக்கலாம் அப்படி என்ன சளித்திரளி 800 ரூபா கிலோ. இது கனவா 1800 ரூபா. இறால் 1800. கனவா 2500. ஒட்டி 1200. இது சீலாவே அது சுரையா சமம்போல் என்ன விலை? அது 1200 ரூபா சுரையா. இது இந்த இரவு சந்தை மாலை சந்தை வந்து எத்தனை மணி வரையும் இருக்குவீங்க? அது 8 மணி வரையும் இருக்கு. 8 மணி வரையும் இல்லைண்ணே தம்பி என்ன சரி அப்படி 600 பார்த்தீங்கன்னா 8 மணி வரையுமே இங்கே இந்த சந்தை இருக்குமா. இது பார்த்தீங்கன்னா இதில் மீன் இல்லாமல் வந்து வாங்கிட்டு போகலாம். அப்படி ஜாழ் நகரத்துலேருந்து வேலை முடிஞ்சு தங்களோட ஊரு புறாக்கள் எல்லாமே வந்து இப்படியே மீன்களை வாங்கிட்டு போயினோம். அம்மா ஒரு பெரிய பாறை ஒன்று வச்சுக்கிறா. அம்மா என்ன அந்த பாறை? 2500 ரூபா. இங்கே சின்ன 2 ஓரா சின்ன நன்று இருக்குது. என்ன மாதிரி இரவுல மீன் மலிவோ? காலமே மட்டும் பின்னாடி மலிவோ? 2 நேரம் விழா. சரி சரி. இப்படி பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து விலை விளம்பர வந்தது. பாருங்க, ஒட்டி எல்லாம் இருக்கு. ஆனா என்ன ஒட்டி? 1400 1300. ஓரா 1500. அப்ப இந்த பண்ண சந்தை வந்து எத்தனை மணி வரை இருக்குமாண்ணா? 7 மணி காலமே மட்டும் பின்னாங்களா மலிவோ? காலம் மட்டும் பின்னா தான் வேண்டாம். திரும்பி பின்னாடி எத்தனை மணி கூடுறது? 4:30 8 மணி வரையும் வாங்க முடியாது. மீன் இப்போ கொஞ்சம் விலை கூட பிடிபாடு. சரி சரி ஓகே. எப்படி போகுது யாராங்களா இப்போ? சரி ஓகேண்ணா. ரால் என்ன விலை? பெருசு 2900. அப்போ வேண்டாலும் நீங்கள் அப்படி உடைச்சு கொடுப்பீங்க. சரி ஓகே சரி ஓகேண்ணா. இப்படி பார்த்தீங்கன்னா மீன்கள் விலை வேற வந்துருக்கு. இங்கே பெரிய பாறை தான். இங்கே நல்ல பெரிய பாறை இருக்கு பாருங்க. இது என்ன சுறாயா? இது என்ன விலை சுறா போடுவீங்க? குறுக்கஞ்சுரா திருக்க இது கிளி நாய்க்கு தானே கொண்டு கூட. நண்டு சின்ன ஓரா இருக்கு. சின்ன ஓரா என்ன விலை?
ஆ எவ்வளோ ஆ ரைட் பரவாயில்ல காலாமே கூட பின்ன மலிவு அப்படியா என்ன விலை அயல் வந்து 1500. ரைட் ஒட்டி ஒட்டி 1500, ஒரு 1500. ரைட்டு குடல் 1000, பாலமீன் 1000. இதா பாலையா பாலம் என்ன விலை 1000. ரைட் திருவண்ணிக்கு அது அகல். அகலியா இது திருவண்ணாமலை. ஆ திருவண்ணா ரைட்டு அது 1200. சரி சரி இது நீண்ட கூட வரணும். ஆ 1500 கிலோ. இல்ல பெரிய பாறை இருக்கு பாறை பாரு 2500. ரைட் அது மாதிரி ஆளும் பெருசு சொல்லுங்க அது மாதிரி நாலு இது 2400, இந்த நாள் 2000. ரைட் விலை விலை 1500. ரைட் முரளவு நீங்கள் குடல் 1000. ரைட்டு இது பார்த்தீங்கன்னா மீன் இந்த விலையில் போய் கொண்டிருக்கு அதே மாதிரி காலமே மட்டும் பின்னங்களை மலியா வாங்கலாமா இப்ப காத்து தானே இல்ல மீன் பாற கூடாது. மீன் கொஞ்சம் மீளா அனுப்பேன் எத்தனை சரி சரி ஒண்ணுல போற கூடாதுன்னா இல்ல மீன் மீளா கூடாது. சரி சரி பண்ண சந்தைக்கு அங்கே இந்த மீன் பாறது எல்லா இடமும் இருக்கு. எல்லா இடமும் வெள்ளத்திலிருந்து வரும், குளமாத்திலிருந்து வரும். சரி சரி எல்லா இடமும் இருக்கு. ரைட்டு அது அப்போ ஐயா எவ்வளோ மீன் சரிங்க நம்ம ஒரு 3 வருஷம் 3 வருஷம் சரி சரி ஓகே சிலாப்பி சிலாப்பின்றது என்ன விலை என்ன இது இது வந்து கிலோ வந்து 600 ரூபா. சிலாப்பி பார்த்தீங்களா கிலோ வந்து 600 ரூபா விலை என்ன விலை உலா மீன் வந்து இன்றைய விலை வந்து 2400. இது கயா மீன் என்ன விலை கயா மீன் வந்து 1400. அது அகலி அகலி அகலி. ரைட்டு சின்ன திருக்கை இருக்கு இது திருக்க கட்டு திருக்கைன்னு சொல்றாரு. கட்டு திருக்கை என்ன விலை கட்டு திருக்க வந்து கிலோ வந்து 600 ரூபா. ரால் என்ன மாதிரி கால் வந்து சந்தையில் வந்து பல விலைக்கும் போகும். 2000 போகும், 1500 போகும். மற்றது ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே தொழில் நடக்கும். சரி சரி நண்டு வந்து இது கிலோ வந்து 600 ரூபா. இது வந்து சின்ன நண்டபடியா 600 ரூபா. பெருசுன்னு சொன்னால் அது கொஞ்சம் டிஃபரெண்டான விலையாக தான் இருக்கு. சரி இந்த சந்தை வந்து எத்தனை வருஷமா இயங்குது இந்த சந்தை வந்து எப்படி ஒரு நம்ம இந்த சந்தை ஒரு 90ஆம் ஆண்டு கொண்டு வருமா? வேற இடங்கள்ல இருந்து 90ஆம் ஆண்டு வேற இடங்கள்ல தான் மாறி இங்கே வந்த சந்தை. இப்போ கிட்ட எல்லாம் இப்படி நவீன ராகப்படி இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சது 2000ஆம் ஆண்டு இங்கே வந்து. ரைட்டு சரி ஓகேண்ணா அப்படி போய் யாருங்களா இப்போ வியாபாரங்கள் இப்போ கொஞ்சம் மீன்குடி கொஞ்சம் குறைவா குடிபடுறது கொஞ்சம் குறைவால எல்லா இடங்களும் கொஞ்சம் வெளியாக தான் கொஞ்சம் எல்லா இடமே மீன் அனுப்பேன் எல்லா இடமும் கொஞ்சம் வெளியாக தான் போகுது. இந்த சந்தையில மட்டும் வெளியாக விற்கிறோம் இல்லை, வெளியுற சந்தைகளிலையும் வந்து வெளியாக தான் மீன்கள் போய்கொண்டிருக்கு. பண்ண சந்தைக்கு வந்து எங்கெங்க மீன் பாடுறது அல்லப்படியிலிருந்து வரும், மற்றது நயனாவிலேருந்து வரும், மற்ற பள்ளிக்குழாலேருந்து வரும், கிராஞ்சிலேருந்து வரும், மன்னாலேருந்து வரும், மன்னாலேருந்து வரும். அப்படியே அந்த பல பல ஊர்கள்ல இருந்தும் அந்த மீன்கள் வந்து வரக்கூடிய சாத்தியக்கூறு சந்தையில இருக்கு. இப்போ எல்லா இடமே இருந்து இங்கே வரபடியா அங்கே குறையா வாங்கலாம். சரி ஓகே சரி ஓகே. வேலை முடிஞ்சு போகிற எல்லாருமே வந்து இதில் அப்படியே மீன்களை வாங்கிட்டு போயிடும். இப்படியே நீங்கள் இங்கே மீன்களை வாங்கிட்டு இங்கே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து வெட்டத்துக்கெல்லாம் ஆகாதுக்கணும் வந்து பின்னேரத்துலேயும் நீங்கள் மீன்களை வாங்கிட்டு வெட்டி வாங்கிட்டு போகக்கூடியா இருக்கும் பாருங்கள். அப்படியே வந்து பின்னேரம் வெட்டி வாங்கிட்டு போகலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பண்ண சந்தைக்கு பக்கத்துலேயே ஒரு ஐயா வந்து மரக்கறிகள் பழங்கள் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ ஐயா எத்தனை மணி நேரம் இருப்பீங்க லைட்டாவு? 8 மணி போட்டு சந்தை சந்தை இருக்க மாதிரியே நீங்கள் இருப்பீங்க சந்தை. என்ன வத்தலங்கள்லாம் என்ன இல்லை? வத்தலாங்க வந்து நான் 250 ரூபா விற்கிறோம். இது வந்து தம்புலேருந்து வந்தாங்க. தம்புல அல்போன்ஸ் அல்போன்ஸ் என்ன விலை? அது கிலோ 600 ரூபாய்க்கு. வத்தப்பழங்கள் மற்ற எல்லாம் அதே மாதிரி தான். ரைட் மங்கூஸ் 500, 600. மங்கூஸ் தான் மங்கூஸ் 500, ரைட் 600. அது மாதிரி ஐயா வாழைப்பழங்கள், வெங்காயம், ஏதாவது நீங்கள் பிலாக்கோட்டை ஓடிக்கிறேன். என்ன பிலாக்கோட்டை? பிலாக்கோட்டை அது நாங்கள் உடைச்சி வைக்கிறதா வாரத்தில் வைக்கிறது. சரி சரி. அது மாதிரி ஐயாட்ட பழங்கள் மரக்கறிகள் எல்லாமே இருக்குது. என்ன விலை போய் கரெக்ட் எல்லாம் இப்போ? கரெக்ட் எல்லாம் 500 ரூபாய்க்கு. தக்காளி தக்காளி விலை குறைஞ்சிருக்கு தானே இப்போ கொஞ்சம் கொஞ்சம். மரக்கறி விலை விலங்குல மீன் தான் விலை குறையுது இல்லை. கத்தரி கத்திரியும் அதே மாதிரி தான். வெள்ளம் பிடிச்சி 500 ரூபாய்க்குள்ள பாடுவாங்க. மரக்கறி எல்லாமே விலை குறைஞ்சிட்டு. வண்டிக்கெல்லாம் 400 ரூபா. அப்போ ஐயா எவ்வளோ நம்ம இதில் சரி மரக்கறி வியாபாரம்? நான் இப்போ கொஞ்சம் தான் இருக்கிறேன். என்னோட ஒரு 200 தான் இருக்கிறேன் கூடுதல். அப்போ நான் இப்போ கொஞ்சம் அவரோட தென்படியாக தான் இப்போ இருக்கிறேங்க. சரி சரி. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் வாங்கிட்டு இதில் வந்து மரக்கறிகள் பழங்கள்லாம் வாங்கிக்கலாம். அதோட இளநீ எல்லாமே இருக்குது. என்ன இளநீலாம் என்ன இல்லை? இளநீ 200 ரூபாய் 250 ரூபா. சரி ஓகே சந்தி உண்மையா. சரி சரி சரி. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாழ்ப்பாணம் பண்ணை மாலை நேர மீன் சந்தை உங்களுக்கு காட்டிப்பேன். இதே போல் சந்தை வீடியோக்கள் பார்க்க மாட்டா மறக்காமல் ஜப்னா பாலாஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.